கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன் நாமம் மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 8, 9 ஆகிய வசனங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடாத பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியால் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர், குறைவு வந்துச்சு, கையில ஒரு ரூபா கூட இல்லாம நின்னேன். கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க ஆரம்பித்தேன். எனக்காக ஜீவனை தந்திருக்கார். ஏன் அக்கிரமத்துக்காக, ஏன் பாவத்துக்காக, ஏன் மீறுதல் பாவத்துக்காக அவர் சிலுவையில் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக ஜீவ பலியானார். நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு தடவை சொல்லும் போது பரிபூர்ணமான கிருபை நம்ம மேல தங்கியிருக்கு. யாரெல்லாம் புதிய நாளுக்காக நீங்க வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று எழுதுகின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவு வருதா, கர்த்தரை தேட ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தரை தேடணும் அப்படின்னா செல்போன்ல நிறைய குடும்பத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப சகோதரி அந்நிய நோத்துல போய் பிணைக்கப்பட்டு திருமணம் முடிந்து அந்த புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு தூக்கம் வராது, தூக்க மாத்திரம் அதிகமா போட்டுருவா. நான் சாக போறேன் அப்படின்பா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மறக்க முடியல அப்படின்பா. அந்த மகள்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தராகிய இயேசு ராஜா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். பைபிள் வாசிமா, பக்கத்துல சர்ச்சுக்கு புறப்பட்டு போ, வாழ்க்கை சரியாயிரும், கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவான். கர்த்தரை தேட ஆரம்பிச்சான், முழு மனதோடு தேட ஆரம்பிச்சான். அவளோட வாழ்க்கையில பல மாற்றங்கள். கர்த்தர் நல்லவர் என்பது ருசி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். தீமையை விட்டு விலகி கர்த்தர் பயந்து வாழும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவோட கண்ணில் வேதம் சொல்லியிருக்கு. தேசத்துக்குள்ள எத்தனையோ தீமையான காரியங்கள் பிசாசு விதைச்சு கொண்டே இருக்கிறான். எங்க பார்த்தாலும் தீமை. செல்போனை கையில எடுத்தாலே போதும் போல இருக்கு. நன்மையா இருக்கு, தீமையா இருக்கு. டிவி ஆன் பண்ணாலே போதும், நன்மையா இருக்கு, தீமையா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. சில வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு உண்மை இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ ஆயிரம் காரியங்கள் பெருகிக்கிட்டே ஒரு தேசத்துக்குள்ள. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை வாழ்ற நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தான்ப்பா நம்புறேன், கர்த்தர் மேலதான் நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இணைந்தீங்களோ அந்த மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த குடும்பம் கர்த்தரையே நம்பி இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று அழைக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவு இருக்காது, ஒரு குறைவு இருக்காது. நம்ம வாழ்க்கையிலே குறைவு வருதா, நிறைவான ஆவியானவர் அழைப்போம். நம்ம குடும்பத்துல எல்லா குறைகளெல்லாம் மாறும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது, ஒரு நன்மையும் குறைவிடாது. தேவனை தேடுவோம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புனது பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க, ஜெப அபிஷேகம் ஆசீர்வதிங்க. அக்கினினாலே நிரப்புங்கப்பா, பரிசுத்த அக்கினினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா,
உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய நிரப்புங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியம் சகல காத்துல கத்த கொடுத்து பூமிக்குரிய ஆசிரியம், பரலோகத்துக்குரிய ஆசிரியம், எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசிரியம் உங்க பிள்ளைகள் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். முன்னும் பின்னுமாக தேவதுன் படுங்க எல்லா குடும்பத்தையும் கத்த கொடுத்து ஆசிரியங்க. அவங்களுடைய தேவைகளை கத்த சந்திக்க வேண்டும். எத்தனை குடும்பத்துல இணைந்திருக்காங்க அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்து சந்தித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிப்பாச்சு. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாங்க. உங்க நாம மட்டுமே விட்டும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கத்தரே ஆசிரியங்க. அவனோட வம்சம் பழுகி பெறட்டு கத்தரே ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. பண்டல் சாலை திறந்து ஆசிரியங்க. ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசிரியங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியங்க. கத்தர் கூட நித்திய கிருபையோடு அப்ப அவங்க பிள்ளைகளோட பேசின கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறட்டும். நீங்க பொறுப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதனோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களையும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்துள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.